வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்க. வாழ்க்கையில கடந்து போகிற அந்த பாதைகள் சில நேரங்கள் தனிமையா இருப்பது போல தெரியும். அந்த தனிமையா இருக்கும் போது எல்லாமே இந்த உலகத்துல இருப்பாங்க. ஆனா எல்லாருமே இந்த உலகத்துல இருந்து ஆனா உதவியாக இருப்பதற்கு யாருமே இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்ப அதனால ஒரு தனிமை என்று வரும்பாரு. நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் இருந்தும் நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கலாம். எல்லாமே சுத்தி இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப்புகள், என்னை சுத்தி பணம் கூட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு எல்லா நேரங்களும் உதவியா இருப்பதுன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக, உதவியா இருக்கும்படியாக வானம் கொள்ளாத தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நினைக்கிறீங்க. ஆமா, கடவுள் இருக்கிறார், ரைட்டுங்க. அதே நேரத்தில் கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை என்றால் உங்களுக்கு மனித தயவை அள்ளி வீச தேவன் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மனித தயவு ஏற்படுது. அதனால தனிமையா இருக்கிறேன், தனித்து விட்டுருக்கிறேன், சிங்கிளா இருக்கிறேன், மனம் சோர்ந்து போய் தோண்டு போய் இருக்காதீங்க. நீங்க என்னைக்குமே நீங்கள் சிங்கிள் கிடையாது, நீங்க டபுள் தான். உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க, மேல வருவீங்க, டாப்ல வருவீங்க, உயர்ந்திருப்பீங்க, பெரிய நிலையில வாழுவீங்க. பாருங்க, நீங்க தனிமையா இருக்கும்போது, தனித்து இருக்கும்போது எல்லாம் எம்டியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், வெறுமையா இருக்கிற மாதிரி தெரியும். எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. எல்லா நிலைகளையுமே கர்த்தர் மாற்றி நீங்க நினைத்தது வேண்டுவதற்கு விட அதிகமாக தேவன் செய்து முடிப்பார். அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்க வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரிய பாளையம்.